வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவினது ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1621 மெய்யும் உயிரும் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 9/1/1961 இக்கவி எழுதியிருக்கிறார். ஓசைக்கு மூலமாம் நிலை உணர்ந்த ஓம் என்ற சொல் உதவும் இதனைப் போலே ஆசைக்கு மூலமாம் நிலை உணர்ந்த ஆண்டவன், ஆண்டு கூட்டல் அவன் என்ற சொல் உதவியாகும். ஓசை ஆசை என்ற நிகழ்ச்சிகளுக்கு உரிய மூலப்பொருள் மௌன சூன்யம். ஆசையினை அறிவறிய திருப்பிக் கொண்டால் அதுவே மூலப்பொருளாம் அனுபவம் ஆம். வாழ்க வளமுடன். ஓசைக்கு மூலமாம் நிலை உணர்ந்த ஓம் என்ற சொல் உதவும் இதனை போன்றே. வாழ்க வளமுடன். ஓசைக்கு மூலமாம் ஓசை அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாத்திரைகள் என்று குரு அவர்கள் கூறும் அந்த புலன் வழியாக உணர்வது அத்தனையும் நாம் உணர்ந்தால் அதற்கு மூலமாக இருப்பது எது என்று பார்த்தால் ஓம். ஓ என்றால் சக்தி நிலை, இயக்க நிலை. இம் என்றால் அசைவற்ற சிவநிலை. இந்த ஓம் என்பது எழுச்சி பெற்ற போது தன்மாத்திரைகளாக ஓசையாக நாம் உணர்வதாக அது வருகிறது. அப்பொழுது இந்த ஓம் என்ற சொல்தான் ஓசைக்கு மூலமாக அமைந்திருக்கிறது. அந்த ஓம் என்ற சொல் இறைநிலை சக்தியும் சிவமாக இருந்து தன்மாத்திரைகளாக அனைத்தையும் நாம் உணர்வதாக மனம் மூலம் அறிவுக்கு சொல்லி நமக்கு இந்த நிலையை உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆசைக்கு மூலமாம் நிலை உணர்ந்த, ஆசைக்கு மூலமாக இருப்பது எது என்ற அந்த நிலையை நாம் உணரச் சென்றால் அந்த ஆசைக்கு மூலமாக இருப்பது உணர்ச்சி வருகிறது. அதற்கு தேவையை பூர்த்தி செய்வதாக நாம் இயங்குகிறோம். நமக்கு தேவைக்கான அந்த செயல்கள் நிகழ்கின்றன. அதற்கு ஒரு விளைவையும் நாம் அனுபவிக்கிறோம். ஆக அந்த உணர்ச்சியை தூண்டுவது, அந்த செயலை ஏற்படுத்தி கொள்வது, அதற்கு விளைவு வரும்போது அதை இன்ப துன்பமாக உணர்வது அனைத்துமே உள்ளும் புறமுமாக இருந்து அந்த இறைவனேதான் ஆண்ட அவன், ஆண்டவன் அனுபவமாக, ஆராய்ச்சியாக, தெளிவாக, முடிவாக இறைவனை உள் உணரும் அளவிற்கு கூட நாம் ஆசைப்பட்டு அந்த ஆண்டவனையே உணரச் செல்லும் அளவிற்கு அந்த சொல் ஆண்டவன் என்ற சொல்லை பிரித்து குரு அவர்கள் ஆண்டு பிளஸ் அவன், அவன்தான் நமக்கு உள்ளும் புறமுமாக இருந்து நம்மை ஆட்சி நடத்தி கொண்டு அனைத்தையும் உட்பொருளாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணரும் போது அந்த ஆசையை நாம் மூலமான சொல் எது என்று கண்டுபிடிக்கும் போது அந்த ஆண்டவன் என்கிற சொல்தான் நமக்கு உள்ளிருந்து இயங்குகிறது என்பதையும், ஓசை ஆசை என்ற நிகழ்ச்சிகளுக்கு உரிய மூலப்பொருள் மௌன சூன்யம் என்று கூறுகிறார். மௌன சூன்யம் என்று சொன்னால் மௌனம்தான் இருப்பு நிலைதான் எழுச்சி பெற்று இயக்கமாகிறது. அந்த இயக்கம் நிகழ்ச்சிகளை
நடத்திவிட்டு மீண்டும் மௌனித்து விடுகிறது, இருப்பு நிலையாகி விடுகிறது. அதை நோக்கும்போது அந்த மௌன சூன்யமாக இருக்கக்கூடிய இறையே தான் எவ்வளவிற்கும் ஆதாரமாக மூலப்பொருளாக இருந்து வருகிறது என்பதை நாம் சிந்திக்கும் போது ஆசையினை அறிவறிய திருப்பிக் கொண்டால் அதே ஆசைதான் புலன் வழியாக ஓடாமல் கடவுள் அந்த ஆண்ட அவனையே உணர்வதாக நாம் அந்த ஆசையை ஏற்படுத்தி கொண்டு அறிவை அறிவதாக நாம் உட்புறம் திருப்பினால் அந்த அறிவு அந்த ஆண்டவன் பேரறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்தபோது அதுவே மூலப்பொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள சாத்தியக்கூறி இருக்கிறது. அதுதான் அந்த அனுபவம் என்று உணர்வதாகவும் இருக்கிறது. ஆக அனைத்திலும் உட்பொருளாகவும் இருந்து கொண்டு அனைத்திலும் அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை, அனைத்தும் அவன்தான் என்ற அந்த ஆண்டவனை ஓசையாகவும் ஒளியாகவும் சப்தமாகவும் அனைத்து கட்புலன் என்று சொல்லக்கூடிய ஐம்புலனை உணர்வார்த்தமாக மனம் உணர்ந்து அறிவுக்குத்தான் சொல்லி அதுதான் இது என்பதை புரிய வைக்கக்கூடிய அந்த நிலையை நமக்கு உள்நடத்தி கொண்டிருப்பதுவும் அதே பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனேதான் என்பதை மெய்யும் அதுதான் உயிராக இருந்து நமக்குள் எழுச்சி பெற்று அதிலிருந்து பரிணமித்த மனமும் அதுதான். ஆக மனம், உயிர், அறிவு, மெய்ப்பொருளான பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவன் அனைத்துமே அவன்தான் என்பதை கூறுவதாக மெய்யும் உயிரும் சத் சித் அனந்தம். சத்தென்றால் இருப்பு நிலை, இயக்கமற்றது. சித்தென்றால் உயிர்நிலை, இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் அனுபவமாக உணர்வதாக இருக்கக்கூடிய அந்த அறிவு சித் சத் அனந்தம். சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்தம் என்பதாக நாம் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த இறைவனே தான் நமக்கு உள்ளும் புறமுமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை மெய்யும் உயிரும் எல்லாமே இறை செயல்தான் என்பதை இதை அனுபவமாக உணர்ந்தால் ஆம், அப்படி உணர்வதுதான் தெளிவு என்பதை கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். செவிமிடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுள் இந்த விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.